திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் மறைவுக்கு பிரதமர் மோடி இரங்கல். இந்திய மக்கள் மீதான அவரது பாசம் எப்போதும் போற்றப்படும் என்று வலைதளத்தில் பதிவு. போப் பிரான்சிஸின் மறைவால் மிகவும் வருத்தமடைந்தேன் என போப் ஆண்டவர் பிரான்சிஸ் மறைவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல். இரக்கமுள்ள முற்போக்கான குரலாக ஒலித்தவர் போப் பிரான்சிஸ் என எக்ஸ் தளத்தில் பதிவு. போப் பிரான்சிஸின் மறைவு அமைதியை விரும்புவோருக்கு ஓர் பேரிழப்பு என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இரங்கல். அவரை பின்பற்றுபவர்கள் அனைவருக்கும் தனது மனமார்ந்த இரங்கல் என எக்ஸ் தளத்தில் பதிவு. பாஜகவுடன் திமுக கூட்டணி வைத்தபோது இனித்தது இப்போது கசக்கிறதா என எடப்பாடி பழனிசாமி சாடல். பாஜக மீது குற்றம் சாட்டும் திமுக மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியின் போது ஏன் நீட் தேர்வை தடுக்கவில்லை என்றும் கேள்வி. பாரதிய ஜனதா இவர்களோடு இணைந்து பணியாற்றிக்கிட்ட பொழுது இனிச்சு இப்ப கசக்குதா? 1999 திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி போட்டு வெற்றி பெற்று அங்க மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க. அப்பொழுது திரு முரசொலி மாறன் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு 1 வருட காலம் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வந்தார். அப்பொழுது இலாக்காலா மந்திரியா வச்சிருந்தாங்க. அப்பெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி இவருக்கு நல்ல கட்சியா தென்பட்டது. இப்பொழுது அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட கூட்டணி வச்சா ஏன் வைக்கிறீன்னு கேள்வி கேட்கிறாங்க. மாநிலம் முழுவதும் போதை மருந்துகளின் நடமாட்டத்தை கண்காணிக்க பறக்கும் படைகள் அமைக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அறிவிப்பு. தமிழ்நாடு மருத்துவத்துறை 4 ஆண்டுகளில் 755 விருதுகளை பெற்று சாதனை என பெருமிதம். ராஜ்யசபா பட்டியலில் என் பெயர் வராமல் கூட போகலாம் என்று வைகோ பேச்சு. ராஜ்யசபா சீட்டை விட்டுக் கொடுத்து வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிக சீட்டுகளை பெற திட்டமிட்டுள்ளதாக விளக்கம். சென்னை மாநகராட்சி பகுதிகளில் கட்டிட கழிவுகளை கொட்டினால் அபராதம் விதிக்கும் நடைமுறை இன்று முதல் அமல். உத்தரவை மீறினால் 5000 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை. தமிழ்நாடு காங்கிரஸ் சட்டமன்ற குழு உறுப்பினரும் கிள்ளியூர் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜேஷ்குமாருக்கு 3 மாதம் சிறை தண்டனை விதிப்பு. 2014 அரசு புறம்போக்கு நிலத்தை மீட்க சென்ற அதிகாரிகளை தடுத்து நிறுத்தி தாக்கியதாக புகார் எழுந்த நிலையில் நடவடிக்கை. உண்மையான ரூபாய் நோட்டை போன்றே துல்லியமாக அச்சிடப்பட்ட 500 ரூபாய் கள்ள நோட்டுகள் புழக்கத்தில் உள்ளதாக உள்துறை அமைச்சகம் எச்சரிக்கை. ரிசர்வ் என்ற சொல்லில் ஈக்கு பதிலாக ஏ என்று அச்சிடப்பட்டுள்ளதை வைத்து கள்ள நோட்டுகளை கண்டறியுமாறு அறிவுறுத்தல். கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான போப் பிரான்சிஸ் காலமானார். நிமோனியா பாதிப்புக்கு சிகிச்சை பெற்று இல்லம் திரும்பிய நிலையில் அதிர்ச்சி செய்தி. தனது இறுதிச் சடங்கை எளிமையாக நடத்துமாறு ஏற்கனவே கூறிய போப் பிரான்சிஸ் ரோமில் உள்ள புனித மேரி ஆலயத்தில் தனது உடலை அடக்கம் செய்யுமாறு இறுதி ஆசை. டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் வரும் 23ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. அமலாக்கத்துறை சோதனை சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரி டாஸ்மாக் நிர்வாகம் அளித்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. திமுக ஆட்சியில் இதுவரை 3500 பழைய பேருந்துகளை மாற்றி புதிய பேருந்துகள் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் தகவல். தமிழகத்தில் மினி பேருந்துகளுக்கு 1500க்கும் கூடுதலான பர்மிட்டுகள் வழங்கப்பட்டு உள்ளதாகவும் விளக்கம். டெல்லியில் உள்ள அக்ஷார்தம் கோயிலுக்கு சென்றார் அமெரிக்க அதிபர் ஜெடி வான்ஸ். குடும்பத்துடன் சென்று சுவாமி தரிசனம். பாஜக அரசின் கொள்கைகளும் செயல்பாடுகளும் நாட்டின் அடுத்த 1000 ஆண்டுகளை வடிவமைக்கும். குடிமைப் பணிகள் தினத்தையொட்டி டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேச்சு.
அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாய் மதிப்பு உயர்வால் இந்திய பங்குச்சந்தைகள் ஏற்றத்துடன் வர்த்தகம். ஐசிஐசிஐ, HDFC வங்கிகள் கொடுத்த பெரும் முகமதிப்பு கொண்ட கடன் வசூல் உள்ளிட்ட காரணிகளால் பங்கு வர்த்தகத்தில் ஏற்றம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.